எவ்வளோ பெரிய வீடு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க செல்வம், உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. இவர்தான் பார்வதியோட அண்ணன் செல்வம், வித்யாவுக்கு தாய் மாமா. வணக்கம்மா. இவங்க லீலாவதி, செல்வத்தோட மனைவி. என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா, இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாச்சும் சாப்பிடுங்க. இவங்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லுங்க. காவியா, காஃபி எடுத்துட்டு வாமா. ஓகே மேடம். விருந்தாளி வந்தா காஃபி எல்லாம் கொடுப்பாங்க போல் இருக்கு. மாணிக்கம் துபாய் போனதுக்கு அப்புறம் வித்யாவையும் லக்ஷ்மியையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இவங்க இவ்வளவு நாள் பண்ணதுக்கு யாரு என்ன கைமாறு பண்ணாலும் அது ஈடாகாது. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? எங்க பிள்ளைங்களும் அவங்க பிள்ளைங்களும் வேற வேறயா? அப்பா இல்லனா நாங்க தானே எடுத்து வளர்க்கணும், வேற யாரு பாப்பா? நாங்க எந்த வித்தியாசமும் காட்டாம நாங்க பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசுமா. இருக்கட்டுங்க, எங்க வசதிக்கு என்ன முடியுமோ அதை வச்சு வளர்த்து ஆளாக்கிட்டோம். ஓஹோ. ஆண்டவன் புண்ணியத்துல இன்னும் கொஞ்சம் கையில காசு இருந்துருந்துச்சுன்னா இன்னும் ஓஹோண்டு வளர்த்துருப்போம். வித்யா அவ அம்மாவே மறந்துட்டானா பாத்துக்குங்களேன். இப்ப நான் தான் அவளுக்கு அம்மாவே. என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்ல? வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. எவ்ளோ தைரியம் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீடு வரைக்கும் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே இவர் கொடுக்கிற இடம்தான். இவங்க வந்திருந்தா கண்டிப்பா அந்த வித்யாவும் வந்திருப்பா. பயந்துகிட்டு வெளியிலேயே நிக்கிறா போல இருக்கு. மேடம், வித்யா வா ஒளிஞ்சுக்கலாம். வா ஒளிஞ்சுக்கலாம், பாத்திர போறாங்க. மேடம் 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 உள்ள உட்கார்ந்துருக்கிற அந்த லேடி தான் என்ன ஆள வச்சு செம்மையா அடிச்சது மேடம். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா மேடம்? உங்க பேரை சொல்லி உங்க போட்டோவை காட்டினதுக்கு அப்புறமும் என்ன போட்டோ அந்த அடி அடிச்சிருக்கா மேடம்.
எந்த பயமும் இல்லாம எவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கா மேடம். எல்லாமே அவர் கொடுக்கிற இடம் தான். அவளை நான் கவனிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னால கேட் ஓபன் பண்ணு. மேடம் பின்னாடி வா. அவ இங்க எங்கேயுமே இல்லையே. சார் காஃபி எடுத்துக்கங்க. மேடம் இங்க வேற யாராவது வந்தாங்களா? இல்ல மேடம், யாரும் வரல. மேடம் அந்த லேடிய சும்மா விடாதீங்க. என்ன போட்டு அந்த அடி அடிச்சா. அவ ரொம்ப டேஞ்சர் மேடம். ஐயோ, சஞ்சய், ஏன் இப்படி பதட்டமா இருக்க? பதட்டமா இருந்தா எந்த வேலையும் நடக்காது. நீ ஏன் பேச மாட்ட? எனக்கு தானே பிரச்சனை, உனக்கு என்ன? நான் மாட்டினா அவ்வளோதான். ப்ராஜெக்ட் காலி, என் லைஃபே காலி, எல்லாமே காலி. இரு இரு, பயப்படாத. எங்க மாமாவுக்கு போன் போடு. நம்பர் சொல்லு. இந்நேரம் பார்த்து அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, இன்னொரு தடவை போடு சஞ்சய். இந்நேரம் பார்த்தா போன சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருப்பாரு. அவர் எடுக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு சஞ்சய். ஓகே. இப்பவும் எடுக்கல வித்யா. சரி, போன கொடு. குடுங்கற. இந்தா. என்ன நிறைய மிஸ்டு காலா இருக்கு, புது நம்பரா வேற இருக்கு. ஹலோ மாமா, நான் தான் வித்யா பேசுறேன். நான் தான் பேசுற மாதிரி காட்டிக்காதீங்க, வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி பாத்துக்கோங்க. நான் செல்வன் தான் பேசுறேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? மாமா, நீங்க இப்ப வேதம்மா வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா, ஒரு விஷயமா பட்டணத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கே ஊருக்கு கிளம்பி வந்துருவேன். மாமா, சின்னையாவோட பையன் சஞ்சய்ல நம்ம ஊருக்கு வந்தது அவங்க அம்மாக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல மாமா, அவங்க பெரியய்யா வீட்டுல தங்கி இருக்கிறது எதுவுமே அவங்க யாருக்கும் தெரியாது. அப்படியா விஷயம்? ஆமா மாமா. சரி, நான் பார்த்து பேசிக்கிறேன்பா. அங்க சஞ்சய் பத்தி எதுவும் வராம பாத்துக்கோங்க. அவங்களே பேசினா கூட நீங்க ஏதாவது பேசி மாத்தி விட்டுருங்க மாமா. சரிப்பா, நான் பாத்துக்கிடுறேன், நீ கவலைப்படாத. நான் அப்புறம் பேசுறேன்ப்பா. சரிங்க மாமா.
ம் என்னாச்சு? ஆ, மாமா ஃபோன் எடுக்கல. தேவையான நேரத்துல போன் எடுக்காதவருக்கு எதுக்கு போனு? போச்சு. இந்நேரம் உன் அத்தை எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. என் ப்ராஜெக்ட் க்ளோஸ். பாவம். ஏய், பொய் சொல்றியா நீ? உன்னைய பத்தி பேச்சு எடுக்காம பாத்துக்கிறேன்னு மாமா சொல்லிருக்காங்க. உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு திருப்தியா? வித்யா, ஏய், இவங்க சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரிங்க. ம். இல்ல அது இங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டதுனால தான் இங்க வந்தோம். எங்களுக்கு இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது சங்கடமா தான் இருக்கு. அதனால நீங்க என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் பார்த்து என்ன செய்யலாம்னு யோசிக்க முடியும். நீங்க எதுக்கு சங்கடப்படுறீங்க? நீங்க சங்கடப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சங்கடப்பட வேண்டியது நான் தான். அதெல்லாம் கிடக்கட்டுங்க. நீங்க என்ன விஷயமா கூப்பிட்டு அனுப்புனீங்க அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிடுறோம். அது நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிடுது. அதை எதையுமே மாத்த முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்ச நல்லதை பண்ணலாம்ல. புரியலீங்களே. கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துடுறேன். மாணிக்கம் இருந்திருந்தா இந்நேரம் வித்யாவோட கல்யாணத்தை தடபுடலா பண்ணியிருப்பான். அவனுக்கு பதிலா நானாவது அதை பண்ணியிருக்கணும். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால அதை பண்ண முடியாது. அதெல்லாம் நாங்க பார்த்து பண்ணிக்கிடுவோங்க. எங்களை எதுக்காக வர சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணிடுவீங்க. இவ்வளோ நாள் பத்திரமா சொந்த பொண்ணு மாதிரி பார்த்து வளர்த்த உங்களுக்கு இது பண்ண தெரியாதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. என் சார்பா நான் ஏதாவது பண்ணணும்னு பார்த்தேன். வித்யா உங்க நண்பனோட பொண்ணு. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இதுல 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 15 லட்சமா? இந்த பணத்தை நீங்க பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கிட்டு
இந்த பணத்தை வச்சு வித்யாவோட கல்யாணத்தை நல்ல தடபுடலா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மன திருப்தி. எங்களுக்கு இந்த பணம்லாம் ஒண்ணு வேணாங்க. என்னங்க எங்க சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவோம். ஆனா வித்யா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது போதும். என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அவர் என்ன நமக்கா பணம் கொடுக்கறாரு? அவரு நண்பனோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பணம் கொடுக்கறாரு. இந்த பணத்தை வச்சு வித்யாவுக்கு நகை நட்டுன்னு வாங்கி போட்டு நல்ல மாப்பிளைய பாக்கலாம்ல. போற இடத்துல வித்யா நல்லா கௌரவமா வாழ்வா. ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுக்கற இந்த பணத்தை ஏங்க வேணான்னு சொல்றீங்க? அவங்க சொல்ற மாதிரி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. நீங்க இந்த பணத்தை கொடுக்கலனாலும் நாங்க வித்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளை தான் பாப்போம். இவ்வளவு நாள் வச்சு வளர்த்த எங்களுக்கு அந்த அக்கறை இருக்காதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. எனக்கும் வித்யா மேல அக்கறை இருக்குன்னு தான் சொன்னேன். இப்ப என் பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்தி வச்சுட்டு முதல்ல வித்யா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு கல்யாணத்தை கூட தள்ளி வச்சுட்டு வித்யா கல்யாணம் தான் முதல்ல பண்ணணும்னு சொல்றீங்க. வித்யா மேல உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா ஏன் உங்க பையனுக்கே வித்யாவை கட்டி வைக்க கூடாது? லீலா, லீலா என்ன பேசுற நீ? இப்ப என்னத்தை கேட்க கூடாத கேட்டுட்டேன். ஏய், நீ முதல்ல எழுந்துரு. பொண்ணெல்லாம் இங்க உட்கார வச்சு பேச வச்சதே தப்பு. யார் யார எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். தராதரம் தெரியாம எல்லாரையும் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும். நான் சொன்னது உன்னோட காதுல விழலையா? முதல்ல எழுந்துரு. இது பாருங்கம்மா, நாங்க ஒண்ணும் ஆசைப்பட்டுலாம் இங்க வரல. இதோ இவர் கெஞ்சி கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தோம். வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அளந்து பேசுங்க. எங்களுக்கும் மானம் மறுவாதி எல்லாம் இருக்கு. வேதா, நீங்க சும்மா இருங்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியிருக்கு? அதான் உன் தங்கச்சி கொடுத்த நகை பணம் எல்லாம் திருப்பி கொடுத்தாச்சுல. அதோட உங்க வேலைய பாத்துக்கிட்டு போயிருக்கணும். இன்னும் எவ்வளவு சுருட்டலான்னு பாக்குறீங்களா? வேதா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் யார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன பேசுறீங்க? எப்பவும் அடுத்தவங்க பணத்துக்கு அலையறவங்கள தானே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. அது உங்களுக்கே தெரியலையா? யாருமா? யாரு? நாங்களா அடுத்தவங்க பணத்துக்கு அலையறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய உங்களை வீட்டு விட்டு துரத்தினப்போ என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை எடுத்து உங்களுக்கு கொடுத்தாலே. என் தங்கச்சி பார்வதி, அவ ரத்தனம். நாங்களா போய் பணத்துக்கெல்லாம் அலையறோம்? தயவு செஞ்சு வார்த்தையை மட்டும் விட்டுடாதீங்க. ஸ்டூபிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். வேதா, யார் வீட்டுல வந்து நின்னுகிட்டு என்ன பேசிட்டு இருக்க? என்னம்மா, இந்த பணத்தை எல்லாம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உதவி பண்ணது யாரு? இந்த வீடு உங்க பரம்பரை சொத்தா? என் தங்கச்சி போட்ட பிச்சை இது.